நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பைக்கோட மைலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஆப் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து யோசிக்கும் பொழுது ஒரு பையன் பைக் வாங்கணும் அப்படின்னு போகிறாரு அப்படின்னா, இன்றைக்கி விற்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையை கம்பேர் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா பைக்கே வாங்க வேணாம் அப்படின்னு தான் அவருக்கு தோணும். அதேமாரி ஒருத்தர் பைக் வாங்கினார் அப்படின்னா அதிக ஸ்பீடாலாம் போகிறதுக்கு யோசித்து போகக்கூடிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா ஓவர் ஸ்பீடாக போகும்போது கண்டிப்பாக பைக்கோட மைலேஜ் குறையும். அதுவும் ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு இருக்கும்போது அவர் ஒரு 150 to 200 சிசி ரக பைக்கை தான் தேர்ந்தெடுப்பார். அந்த மாதிரி பைக்கே கம்மியாக தான் மைலேஜ் கொடுக்கும். அதுலேயும் டாப் ஸ்பீட்லலாம் நம்மளால் போக முடியாது. ஒரு 55 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஸ்பீடு மெயின்டைன் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்ம இப்போ பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், நம்ம பைக் இந்த ஸ்பீடில் போனால் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இப்போ இதே ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறோம் இப்படிங்கிற விவரம்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ஓரளவுக்கு எக்கனாமிக் ஸ்பீட்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதிக வேகத்தில் நம்ம போக மாட்டோம். நமக்கு காசு ஓரளவுக்கு மிச்சமாகும். சரி, அந்த மாதிரி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஃபியூவல் ஆப் ஏபிசி அப்படின்னு ஒரு ஆப்பை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஆப் உங்கள் மொபைல் ஏற்றி வச்சு நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ போகும்போது உங்கள் பைக்கு கார் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, எவ்வளோ பணம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒரு கிலோமீட்டருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்புக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்கள். இப்போ இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஹிந்திலையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் கேட்கும். அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். இது மூணையும் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். வெஹிக்கிள் நம்பர் கரெக்டானதாக கொடுங்க. ஏன்னா TN 49 அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை ஒரு மாதிரி இருக்கும், டெல்லியில் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த நம்பர் கரெக்டாக கொடுத்து முதல் விஷயம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்புக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகும்போது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பைக் எந்த கம்பெனி, உங்கள் பைக் எத்தனை சிசி, உங்கள் பைக் பெட்ரோலா டீசலா. ஏன்னா கார் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா பெட்ரோலா டீசலா அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி என்ன வெர்ஷன், இப்போ நான் ஃபேஸர் வச்சுருக்கேன்னா ஃபேஸரில் வெர்ஷன் 1 இருக்குது, வெர்ஷன் 2 இருக்குது, ஃபேஸர்லேயே 250 இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்ம ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் ஆகிரும். ஒரு வெஹிக்கிளுக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் 50 ரூபா, ஒரு வருஷத்துக்கு நம்ம 50 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பில் 700க்கும் மேற்பட்ட வாகனங்களோட டீட்டெயில்ஸ் இவங்க அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பீடை ஜிபிஎஸ் மூலமாக அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பைக்கோட மைலேஜ் எவ்வளோ அப்படிங்கிற விவரம் மாறிக்கிட்டே வருது. அதே மாதிரி ஒரு கிலோமீட்டருக்காக நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரமும் மாறிக்கிட்டே வருது. அதே மாதிரி சஜஸ்டர் கியர் கொடுக்குறாங்க. இது எக்ஸாக்டாக கிடையாது, சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா இந்த கியரில் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சஜஸ்டர் கியர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மைலேஜை காட்டுறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஒன்று மீட்டர் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. அது அனலாகில் இருக்கும். நார்மலாக ஸ்பீடோமீட்டர் அனலாகில் இருக்க மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபிள் வைஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ மைலேஜ், எவ்வளோ ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம செலவு பண்ணுறோம் இப்படிங்கிற விவரத்தை டேபிள் மூலியமாக காட்டுற மாதிரி 2வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3ல் டிஜிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா லெட்டர்ஸ் பெருசாக இருக்குது. அதே சமயம் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த ஸ்பீடில் போகிறோமா, இப்போ இவ்வளோ தான் பைக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற விவரம் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க, ஒரு 1000 ரூபா உங்கள் பைக்குக்கு ஒரு மாதம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா 30% ஃபியூவல் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 30 விட்டுருங்க, ஒரு 5% ஃபியூவல் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு மாதத்தில் 50 ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது 600 ரூபா சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஆப் அப்படிங்கிறது பைக்கில் போகிறவங்களுக்கும் சரி, காரில் போகிறவங்களுக்கும் ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். அதேமாதிரி காரில் போகிறவங்களுக்கும் சரி, பைக்கை விட கார் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். காரில் போகும்போதும் நம்ம ஒரு ஹோல்டர் ஒன்று வாங்கி வச்சுட்டு மொபைலை கனெக்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஃபியூவல் சேவ் பண்ணலாம். ஏன்னா ஃபியூவலை சேவ் பண்ணி ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூவல் ப்ரைஸ் அப்படிங்கிறது டெய்லி இந்த ஆப்பில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், பக்கத்தில் ஆந்திராவில் ஒன்று இருக்கும், கேரளாவில் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூவலோட ப்ரைஸை டெய்லி அப்டேட் பண்ணுறாங்க. அதுமாதிரி ஆடியோ கமாண்டும் கொடுக்குது. அதாவது ஆடியோ எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற ஆடியோ கமாண்ட் வரும். ஆடியோ கமாண்ட் நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த விஷயம் இதிலே நம்ம மேப்ஸும் பார்த்துக்கிற மாதிரி. ஏன்னா லாங் ட்ரைவ்லாம் போகும்போது மேப் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேப்பும் இதிலே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, ஃபியூவல் சேவ் பண்ணுறதுக்காக இந்த ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஆப்பை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.